சிந்துமா, ஓய், ஏய், என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? சிந்துமா, என்னாச்சு? உனக்கு கொஞ்சம் கூட கவலையாவே இல்லையா தங்கம்? நான் ஏன் கவலை பண்ணும்? நீங்க விடிஞ்சோன்னா நாங்க கிளம்பிடுவோம்டா. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. சரி, என்ன ராகுல் சரின்னு சொல்றேன்? வேற என்னமா சொல்லணும்? அப்ப நான் போறத பத்தி உனக்கு கவலை இல்ல, அப்படிதானே? ஆமா. சீ ஏய், சீ, வாய மூடு. உனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. என்ன அடிக்கணும் செருப்பால. ஏய், லூசு. ஆமா, நான் லூசு தான். உனக்காக இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேல, நான் லூசு தான். முதல்ல தள்ளி போவாங்கட்டு. போக மாட்டேன். ராகுல், எனக்கு கோவம் வராது. அதான் தெரியுமே. உன்னெல்லாம் சீ, நிஜமாவே உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்லையா ராகுல்? நான் எதுக்கு வருத்த பண்ணும்? நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருக்க போறேன். இல்ல, புரியல. நானும் உங்க அம்மா வீட்டுக்கு வர்றேன். ஏய், என்ன சொல்ற? நிஜமாவா? நான் ஏண்டி விளையாட போறேன்? நிஜமா தான் சொல்றேன். ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. ஏ அப்பா, எவ்வளவு சந்தோஷம். அப்புறம் சந்தோஷம் இருக்காதா? 5 மாசம் உன்னை பிரிஞ்சு எங்க அம்மா வீட்டுல போய் இருக்க போறேன்னு நினைச்சேன். இப்போ கூடவே வர போற. ஜாலியா தானே இருக்கும். ஓய் சிந்து, அப்படிலாம் நான் உன்னை விட்டுருவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளோ நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் உன்னை கஷ்டப்படவும் மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போகவும் மாட்டேன். சரி தள்ளு. ஏய், எங்கடி போற? எங்க 3 பேருக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். உனக்கும் எடுத்து வைக்கணும்ல, அதான் போறேன். அம்மா. ஏய், அதுக்குள்ள எடுத்து வச்சிட்டியா? இல்ல இல்ல, உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பக்குவமாலாம் மடிச்சு வைக்கல. அப்படியே 2 ரேக்ல இருந்ததை இழுத்து பேக்குள்ள வச்சு ஜிப்ப முடிய எடுத்துட்டு வந்துட்டேன். அடி பாவி. நீ வரேன்னு சொன்ன சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. அதான். ராகுல், அம்மா வீட்டுக்கு வரேங்கிறியே, உனக்கு அங்க கஷ்டமா இருக்காது? எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்காதுடி, உங்க அம்மாக்கு தான் கஷ்டமா இருக்க போகுது. ஏன்? ஆமா, பாரு, அங்க வந்து நான் படுத்துற பாட்டுல, எப்பா சாமி உங்க வீட்டுக்கே நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு போ சொல்ல வைக்கல. நான் ராகுல் இல்லடி. பாரு. பார்க்க தானே போற இந்த ராகுலோட ஆட்டத்தை. ஏ அப்பா, வசனம்லாம் நல்லாதான் இருக்கு, பாப்போம். சரி, மலமலன்னு பேசாம படுத்து தூங்கு. காலையில மாமியார் வீட்டுக்கு போகணும். அப்படியே ஆகட்டும். என்ன ஹரிஷ், மாமியார் வீட்டுல நல்ல சாப்பாடோ? அக்கா, என்ன பேசுற? ஏண்டி அப்பெல்லாம் கேட்கலாமா மாமாவ? கேக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. உடுக்கணி. அத்தா, நீங்க சொல்லுங்க. ஆமாமா, நல்ல வலுவான சாப்பாடு தான். டெய்லி என் கையால நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் என் மாமியார் கையால சமைச்சு சாப்பிடுற பாக்கியம் கிடைச்சிச்சுல. என்னங்க, நான் தப்பா எதுவும் சொல்லலையேம்மா, கரெக்டா சொன்னேன். ஏன் மச்சான், எதுவும் தப்பா சொன்னேன்? இல்லையாதான் கனிக்குட்டி, மாமா எதுவும் தப்பா சொன்னேன்? பாத்தியா, எல்லாரும் சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணலப்பா. அக்கா, மாமா சும்மா உனக்கு கிண்டல் பண்றாருக்கா. வீட்டுக்கு போய் முறைச்சுக்கிட்டே இருக்க. கனி, அவர் கிண்டல்லாம் பண்ணல, நிஜமாதான் சொல்றாரு. சொன்னாலும் சொல்லனாலும் அவர் தான் டெய்லி சமைப்பாரு, அதுதான் சொல்லி காட்டுறாரு. ஏதாவது கொஞ்சமாவது கத்துக்கடி, என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக்குன சொல்லாம சொல்றாரு. ஆமா, நீ கொஞ்சமாவது சமைக்க கத்துக்கலாம்லக்கா. ஓ அப்படியா? அப்ப உனக்கு சமைக்க தெரியுமா? உனக்கே தெரியாது, எனக்கு எங்கக்கா தெரிய போகுது. இப்ப மட்டும் இல்லடி, இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் இதே வீட்டுல இருந்தாலும் அம்மா உன்ன கிச்சன் பக்கம் அலோ பண்ண மாட்டான். அது என்னமோ உண்மைதான்க்கா. அங்க என்ன அக்கா தங்கச்சும் பயங்கரமா குசு குசு. என்னது? இல்லம்மா, 2 பேரும் ரொம்ப நேரமா ஏதோ குசு குசுன்னு பேசுறீங்க, அதை சொல்ல வந்தேன். அதை கேட்க வந்தேன். நாங்க என்னமோ பேசிட்டு போறோம், உங்களுக்கு என்ன? சரிம்மா தாயே, ஏதோ பேசுங்க, எங்களுக்கு என்ன. மாமா, இதோட 3 Dress மாத்திட்டீங்க. காலையில இருந்து 4 Dress மாத்திட்டீங்க. இந்த மாதிரி Dress போட்டீங்கன்னா எங்க அக்கா எப்படி துவைப்பா? கேளுடி, அப்படி கேளுடி. கனிமா, அவ எங்க துவைக்கிறா? வாஷிங் மிஷின்ல துவைக்குது. அதையும் நான் தான் செய்யறேன். உங்க அக்கா எங்க செய்யா? கனி மா, அத்தானை பார்த்து இப்படிதான் கேள்வி கேட்பியா நீ? மா, நீ திட்டுற அளவுக்குலாம் அவ ஒன்னும் கேட்கல.
காவியா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. வயசுக்கு ஒரு மரியாதை வேணாம். சாரிம்மா. போய் படுங்க எல்லாம். மணி என்ன ஆகுது? மா, இன்னைக்கு மட்டும்தாம்மா அக்கா இருப்பா. அவ கூட படுத்துக்கிறேம்மா. ஆமாம்மா, நாங்க எல்லாரும் இங்கதான் தூங்க போறோம். எல்லாரும் இங்க தூங்க போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ப்ளீஸ்மா. கனி, எனக்கு தான் விட்டுங்க. மா, ப்ளீஸ்மா, இன்னைக்கு மட்டும் படுத்துக்கிறோம்மா. இப்ப என்ன, எல்லாரும் சேர்ந்து படுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். போ கனி, போய் ஹால்ல போய் எல்லாத்துக்கும் பாய் எடுத்து போடு. ஹால்லையா? என்ன ஹால்லையான்னு இழுக்கிற? இங்க ரூம்ல படுத்துக்கிட்டு நைட்டு முழுக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அரட்டை வச்சிட்டு இருக்கிறதுக்கா? காலையில பொழப்பு இல்ல. மா, நீ போ, நாங்க போய் ஹால்ல படுக்க போறோம். மலை மலைன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க வர்றீங்க எல்லாம், மறுபடியும் அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்க. ஏ அம்மா, அத்தை என்ன இந்த திட்டுறாங்க? திட்டுறாங்களா? அவ்வளோ கோவப்படுவாங்க. இதெல்லாம் கம்மி. மருமக இருக்காருன்னு பார்த்து சூதானமா சொல்லிட்டு போறாங்க. இல்லன்னா நேரம் கனியா அடிச்சே இருப்பாங்க வந்து. என்ன சொல்ற? ஆமா மாமா, அக்கா சொல்றது உண்மைதான். அத்தை நான் இவ்வளவு கோவமா பார்த்ததே இல்லையே. வெளியில எல்லாம் அப்படி காட்டிக்க மாட்டாங்க. வீட்டுல பயங்கர ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா கூட எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா எங்க அம்மாட்ட அவ்வளவு சீக்கிரம் எதுவும் வாங்கிட முடியாது. ஆமா, எது கேட்டாலும் கரெக்டான காரணம் சொல்லணும். அது பேர் என்ன, அது என்ன பர்பஸ்க்கு நமக்கு தேவை, அது எவ்வளவு வரும், நம்ம வாங்குற கடையில எவ்வளவு, இது எவ்வளவும் சொன்னாதான், இன்னைக்கு சொன்னாதான் அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷமாவது வாங்கி தருவாங்க. சரி, நான் போய் படுக்கைய போடுறேன். இல்லைன்னா அப்புறம் அதுக்கும் எங்க அம்மா கத்துவாங்க. அக்கா, நானும் வரேன். இல்ல, அத்தை கோவத்தை பார்த்தா கவனமா பேசணும் போலயே. இவன் என்ன இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு? இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பத்துக்குள்ள தூங்கிட்டான். ஏ அப்பா, இவன் விட்ற கோட்டையை பார்த்தா அடுத்த உனக்கே கேட்கும் போல. இந்த வயசுல இந்த கோட்டை விடுறான். அத்தை அழுகாதீங்க அத்தை. பேர பிள்ளைய நல்லா பாத்துக்குமா. நீயும் நேரத்துக்கு சாப்பிடு. சரிங்க அத்தை, நீங்க அழுகாதீங்க. இப்படி அழுதீங்கன்னா எனக்கு எப்படி போக மனசு வரும்? மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு 3 மாசம், 5வது மாசம் பிறந்தோன்னு வந்துட போறேன். இங்கே 1 மாசம் ஓடிடுச்சு. போயிட்டு வரேன்டா. டேய், நீ எதுவும் வருத்தப்படாத. என்ன, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். அப்படியாடா, நீ இங்க கூட வரியா? இல்லடா, நான் அப்படி சொல்லல. என் மனசு, மூளை எல்லாம் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். தைரியமா போ, சரியா? உன் வைஃப் ஆசைப்படுறா. அவ ஆசைப்படுறது நியாயம் இருக்குல்ல. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் நம்மளால ஒன்னா இருக்க முடிஞ்சது இல்ல. அதுவே நான் பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். இப்பயும் ஒண்ணு கெட்டு போகலடா. நீ அங்க போ. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என் கூட தான் இருக்க போற. போய் அங்க தூங்கி எந்திரிச்சு வர போற, அவ்வளவுதான். சரிடா. அம்மா, நீங்க இப்படி அழுதுட்டே இருந்தீங்கன்னா நாங்க எப்படிமா நிம்மதியா போறது? மனசு கேக்கலடா. அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படாத. உன் மருமகளையும் பேர பிள்ளையும் நான் நல்லா பாத்துக்குவேன். அதுக்கு தானே நான் கூட போறேன். என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும், பருப்பு இருந்தாலும், மஞ்சத்தூள் இருந்தாலும், அப்புறம் டேய் தம்பி. அப்பாடி, அத்தை சிரிச்சிட்டாங்க. இப்படி இருந்தாதான் எங்களுக்கும் நிம்மதியா போக முடியும். சரிடா. சிந்துமா, நீயும் நல்லா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், சரியா? அங்க போயிட்டு பிள்ளைங்களே பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லி நீ ஒழுங்கா உன்னை கவனிக்காம இருக்காத. சரிங்க அத்தை. ஏய் சிந்து. என்னம்மா? எவ்வளவு நேரம் இப்படி பிள்ளைய வெயிலே வச்சுட்டு பேசிட்டு இருப்ப? வா மலர்னு, நல்ல நேரத்தோட போய் சேரணும் அங்க. சரிடா, இதுக்கு மேல நின்னு வச்சுக்கோ. கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பா. அதுல ஒரு பிரச்சனைய வளர்ப்பா. கிளம்புறேன்டா. மருமகளையும் பேர பிள்ளைங்களையும் நல்லா பாத்துக்க. என்ன, அதை விட எனக்கு என்ன வேலை? என்னத்தான் பேசுவாங்களோ, பொழுதனிக்கும் பேச்சுதான். நீ இருக்க தைரியத்துலதான் மருமகளையும் பேர பிள்ளைங்களையும் அங்க அனுப்புறேன். நாங்க கிளம்புறோம். என்ன? போயிட்டு வாங்க. சிந்துமா, வா போலாங்க. பாப்பாவை நான் தூக்கவா?
வேணாம் வேணாம், நானே தூக்கிக்கிறேன். சிந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டோம்மா. ஆ, அவர் எடுத்து எல்லாம் லக்கேஜ் பின்னாடி வச்சிட்டாருப்பா. உங்க பொண்ணை எடுத்து வச்ச வரைக்கும் எல்லாம் நான் எடுத்து உள்ள வச்சிட்டேன். வேற எதையும் மறந்துட்டான்னா அப்புறம் என்னதான் அலையிடுவா. அதான் மாப்பிள்ள கேட்டுக்கிறேன். வாவ், என்னம்மா வீட்டையே டோட்டலா மாத்திட்டீங்க. ஆமாண்டி, அப்புறம் பழைய நினைவுகள்லாம் இருக்க கூடாதுல்ல, அதனாலதான். போ, போய் உன் பெட்ரூம் பாரு. ம், மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போமா. சரிப்பா. அவர் இல்லாமையா? சிந்து, பிள்ளைங்க ஒன்னும் அழுகல, அதனால இருக்கட்டும். நான் அந்த ஒரு அரை மணி நேரத்துல தொட்டி எல்லாம் கட்டிடுறேன். என்ன? இல்லம்மா, அது மடிச்சு எடுத்துட்டு வர மாதிரி தானே இருந்தது, அதனால மடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க எங்க பெட்ரூம்லயே வச்சுக்கிறோம். அப்படியா? சரி சரி. மா, உனக்கு வேலை இருந்தா போய் பாரு, பாப்பாவை அவர்கிட்ட கொடுத்துட்டு போ. கொடுங்க அத்தை. ம், மாப்பிள்ள கொஞ்சம் எனக்கு வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பாருங்க என்ன. சரிங்க மாமா. உங்களுக்கு எது வேணும்னா ஒரு போன் பண்ணுங்க என்ன. ம் ராகுல் வாங்க. போமா. என்னடா ஆச்சரியம், என்ன? கீழே இருக்கும்போது முழிச்சிருந்தா எப்ப தூங்குனானே தெரிலங்க. அதானே, ரதியை தூங்க வைக்கிறது அவ்வளவு கஷ்டம். என்ன இப்ப தூங்குறா? அவளை பாருங்க, திரு திரு முடிச்சுட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. கலர்ஃபுல்லா இருக்கும். உங்க அம்மாவை சும்மா சொல்லக்கூடாதுடி, செம்மையா ரூமை டெக்கர் பண்ணிருக்காங்க. என்ன வந்தோனே மாமியார கலாயா? சிந்துமா, நான் இங்கேயே சொல்லிட்டேன், எங்க அத்தைய ஒரு வழி ஆக்கிருவேன்னு. சரி சரி, என்னமோ பண்ணுங்க. சரி, நான் அவளை தூங்க வைக்கிறேன் மதிய. நீங்க போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஊஞ்சலை மட்டும் கொஞ்சம் செட் பண்ணுங்க. ஊஞ்சலா? எந்த ஊஞ்சல்டி? புதுசா வீட்டுக்கு ஊஞ்சல் வாங்கியிருக்கீங்களோ? சொல்லவே இல்ல. ஏங்க, நான் தொட்டில தான் ஊஞ்சல்னு சொல்லிட்டேன். நான் மறந்த வாக்கில சொல்லிட்டேன், நீங்க என்னமோ அப்படியே பேசிட்டே போறீங்க. அப்பா, அம்மா வீட்டுக்கு வந்தானா மரியாதையெல்லாம் கூடுது. தெரிஞ்சிருந்தா கல்யாணம் ஆன நேரம் இங்கே கூட்டிட்டு வந்திருப்பனே. ம், அப்ப இங்க இருந்துக்கலாமா? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். பயந்துட்டாரு. மதிக்குட்டி, தூங்கலாமாடி கண்ணு? ப்ர். என்ன பூ பூன்னு வண்டி ஓட்டுறீங்களா? அடடே, என் புள்ள பதிலாம் பேசுதுடி. அம்மா பேசுறது புரியுதா மதிக்குட்டிக்கு? ப்ர்.